ஏன் திருப்பரங்குன்ற மலையில இன்னைக்கு இந்த இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் போர்டு யாரு? பாலாஜின்னு ஒரு நபர் இருக்கிறாரு. அந்த பாலாஜி என்கின்ற நபர் திமுகவை சார்ந்தவர். அமைச்சர் மூர்த்தியுடைய அன்புக்கும் ஆசைக்கும் ஆட்பட்டவர். அவர் போருங்க சார், போருங்க சார், நான் பேசி கொடுக்கிறேன். நீங்க என்ன திமுக ஆளா? நீங்க என்ன திமுக ஆளா? உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது? இல்ல இல்ல, என்கிட்ட சத்தியம் இருக்கு, நேர்மை இருக்கு. உன்ட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், பெரிய செல்வாக்கு இருக்கலாம், ஆள்பலம் இருக்கலாம், அரசியல் இருந்தாலும் கூட என்னிடம் முருகப்பெருமானுடைய பேரருள் இருக்கிறது. அவனுடைய அருள் இருக்கின்ற பொழுது எதிரிகளுடைய பொருள் எல்லாம் எனக்கு பொருளாவே. அப்படி இல்லை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கு ஒரு பின்புலம் தேவைப்படுது, பொருளாதார பின்புலம் தேவைப்படுது. இந்த மாதிரி அசுர பலம் கொண்ட ஒரு எதிரியை எதிர்க்கணும்னா நிறைய பணம் தேவைப்படும். நம்மளுக்கு பொருளாதார ரீதியா எந்த அளவுக்கு? அதுதான் இப்ப நீங்க சொல்றது. அசுர பலம் அவங்கள்ட்ட இருக்கு, என்கிட்ட தெய்வ பலம் என்கிட்ட இருக்கு. இல்ல அப்படி முருகனுடைய பலம் இருக்கு சார். பொறுங்க சார், அசுர சக்திகளை அழிப்பதற்கு தெய்வ சக்தி தான் தீர்வு. புரிஞ்சுக்கங்க. வந்துட்டீங்க. ஸோ ஹெச் ராஜா அவர்கள் சொல்ற மாதிரி இதை இன்னொரு அயோத்தியா மாத்துறதுக்கு முயற்சி நடக்குதோ? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். ஐயா மோடி அவர்களுக்கும் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம், எனக்கும் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம். நீதிபதி விமர்சிப்பீங்களா சார்? திகேக்கு நீதிமன்றமே போனாலும் ஐயா ஜிஆர் சாமிநாதன் கொடுத்த உத்தரவு தான் செல்லும், அதுதான் உறுதியாகும், அதுதான் உறுதியாகும். இல்லது நவாஸ் கனி எம்பி தவிர்த்து வேற யாரு? நவாஸ் கனி யாரு? திமுக ஸ்டாலினோட ஆள் தான். அதான் சார் சொல்றேன், மறுபடியும் அது திமுகவோட தான் சேர்ந்து நிக்கிறாரே தவிர சிறுபான்மை இயக்கங்கள் நம்மளோட. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இந்த இந்து முஸ்லிம் ஒத்துமை, மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் உதட்டளவிலானது, உள்ளத்திலானது இல்லை. என் உயிரே போனாலும் முருகனுக்கு எதிராக நான் எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இந்த ராஜா பட்டு சொல்லியிருந்தாருன்னா அந்த மனுஷன் நான் தூக்கு கொண்டாடுவேன்யா. இவங்களெல்லாம் எதுல வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, தெரியல எனக்கு. பூஜாரிகளுக்கு 4000 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்கிறாரு ஓய்வூதியத்தை. 4000 ரூபாய் கொடுத்துட்டாரு, தெரியல, நான் கவனப்படலை. இல்ல பூஜாரிகள் முல்லா மௌலிக்கு கொடுக்கும்போது எங்க இந்த கேள்வி எல்லாருக்கும் பண்றாங்க. பொருங்க, அது தப்பு.